பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நான் ஒரு நபரை குறித்து வாசித்து வரும்படி உங்களிடம் சொல்லியிருந்தேன். வாசித்தீர்களா? ஆச்சீங்களா இல்லையா? ஆச்சீங்களா? யாரு? ஜோதி மேல சொன்னீங்க மொர்தெகாயா? மொர்தெகாய் இந்த பேர் யாருமே நம்மளுடைய பிள்ளைகளை வைக்கிறது இல்லையா? அது என்னமோ ஒரு காய் அப்படின்னு சொல்லி விட்டுறோம். இதே மொர்தெகாய்ங்கிற பேர்ல இன்னொரு பேர் அதுக்குள்ள இருக்கு, தெரியுமா? எஸ்தர் புஸ்தகத்திலேயே ஏகாய். வாச்சிருக்கீங்களா? எஸ்தர் புஸ்தகத்தை வாச்சிருக்கீங்களா? பேர் மட்டும் வச்சுக்க வேண்டியது எஸ்தரே ரூத்துன்னு. பேருக்கு ஆளுக்கு என்ன இருக்காது, சம்பந்தமே இருக்காது. தோத்திரம். சரி, மொர்தெகாய், ஏகாய், அப்புறம் இன்னொன்னு ஆகாய் இல்லையா? வேத புஸ்தகத்தை வாசித்தால் நீ சாகாய். தோத்திரம். ஜோதிவான அவசகுணமா சொல்லு. அம்மா ஐயோ தம்பி அப்படிங்கிற ஒண்ணு இல்ல. வேத புத்தகத்தை வாசித்தால் நீங்கள் சாகாய் அப்படின்னு, சாக மாட்டீர்கள் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. சரி, இந்த மொர்தெகாயை குறித்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க சொல்ல முடியுமா? மொர்தெகாயை குறித்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன வேதாகமத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா மேல கை போடுறதானா? யாரு? மொர்தெகாய் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த எஸ்தர் புஸ்தகத்துல என்ன வாசிச்சிருக்கீங்க? ஆதிமே 2 பாயிண்ட் சொல்லுங்க. வெரி குட். கர்த்தரை தவிர மனுஷனா என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். நல்ல அருமையான பாயிண்ட். அப்புறம் மொர்தெகாய் சொன்னீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு காய் கிடைக்கும், இல்லைன்னா உங்களுக்கு காய் கிடைக்காது. யூத ஜனங்களுக்காக உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண ஒரு மனிதன் இல்லையா? ஸ்தோத்திரம். வெரி குட். அப்புறம் இவருடைய அண்ணன் பேர் என்னன்னு தெரியுமா? மொர்தெகாயினுடைய அண்ணன் பேர் என்ன? அபியாயேல். ஆமென். ஸ்தோத்திரம். இவர் மொர்தெகாய் அப்படிங்கிற பேருக்கு சிறிய தகப்பன் அப்படின்னு அர்த்தம். மொர்தெகாய்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்? சிறிய தகப்பன். இந்த மொர்தெகாயினுடைய அப்பா பேரு யாவித். அப்பா பேர் என்னது? யாவித். இவர் எஸ்தருக்கு என்ன உறவு முறையாகுது? அண்ணன் தங்கச்சி. சரி, அப்படி நீங்க யூத முறைப்படி சொல்றான். ஆனா அவர் ஆக்சுவலி அவர் சித்தப்பா. ஆமென். தன்னுடைய அண்ணன் மகளை எடுத்து வளர்த்தினவர். ஆமென். அவருடைய சித்தப்பா தான். சரிங்களா? அவங்க சொன்னது போல தேவனை தவிர வேற எவரையும் மனுஷன் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் எங்கேயாவது இருக்குதா? வெரி குட், வெரி குட். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அங்கேயும் இதே மாதிரி. இங்க மனுஷன், அங்க என்ன வச்சுட்டாங்க? சிலைய வச்சுட்டாங்க. இங்க இவர் வணங்கல. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் என்ன வந்துச்சு? யூத குலத்தையே என்ன செய்யணும், அழிக்கணும். ஒரு மனுஷன் வணங்கல அப்படின்னு ஒண்ணு ஆமான் என்ன திட்டம் பண்றான்னா, உலகம் முழுவதும் 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், அழித்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். ஆமென். அதே போல அங்க சிலைய வணங்கணும்னா அந்த 3 பேர்த்த மட்டும் தூக்கி போட்டாங்க. ஆனா 3 பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு, காப்பாற்றினார். ஒன்றை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்புதோ அதற்கு பின்னாடி ஒரு வெற்றியும் களிப்பும் இருக்கிறது என்பது நிச்சயம். அல்லேலூயா. அங்க ஒரு கூட்டம் எழுப்பி யூதரை அழிக்கணும்னு நினைச்சான். கடைசியில அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, சூசான் நகரம் கலங்கிற்று. 3வது அதிகாரம் கடைசி வசனம், சூசான் நகரம் கலங்கிற்றுன்னு வரும். ஆமென். அடுத்த சில வசனங்களில 8வது அதிகாரம் 15வது வசனத்தை பாத்தீங்கன்னா, சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. ஆமென். ஒரு பக்கம் கலக்கு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் கொஞ்ச நாள் அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிட்டாரு. அல்லேலூயா. யூதருக்கு ஆமான் மூலமாய் வரவிருந்த முழு அழிவில் இருந்தும் உபவாச ஜெபத்தின் மூலமாய் காப்பாற்றினவர் மொர்தெகாய். ஆமென். பூரீம் என்கிற பண்டிகை ஏற்படுத்தினது யாருதான்? யாருங்க? ஆமென். ஏன் பூரீம் பண்டிகை வந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு சீட்டு போட்டாங்க. அதாவது யூதர்களை எந்த நாள்ல அழிக்கணும். ஆதார் மாதத்துல, இந்த ஆதார் மாதம் சொல்லும் போதுதான் எங்கிட்ட ஒரு நம்ம கர்த்தருடைய பிள்ளை, அவர் இப்ப மரிச்சிட்டாரு, நம்ம சபையில இருந்து அவர் உங்ககிட்ட எங்கிட்ட ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். தம்பி, ஆதார் பத்தி பைபிள் எழுதி இருக்கு உங்களுக்கு தெரியுமான்னார். நான் 4 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சு இந்த ஆதார பத்தி எனக்கு தெரியல அப்படின்னு. என்னத்த படிச்சீங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எங்கடா இருக்குதுன்னு பார்த்தா அதே புத்தகத்துல எங்க வந்தாருன்னு பார்த்தா 3வது அதிகாரத்துல 7வது வசனத்துல பாருங்க. நீசான் மாதம், நிசான் மாதம். முதல்ல உங்களுக்கு ஒரு கண்ணாடி போடணும். தோத்துரும். நாளையும் மாதத்தை குறித்து போடப்பட்டு
ஆதார் வந்துருச்சா? இதுதாங்க ஆதார்னர். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு விளக்கம். அப்புறம் ஒத்துக்கிட்டேன். சரி சரி நீங்க சொல்றது சரிதான், ஆதார் மாதம். இந்த ஆதார் மாதத்துல பூரி எனப்பட்டு ஒரு சீட்டு போடப்படும். அந்த பூரி எனப்பட்ட சீட்டு போடப்பட்ட நாள்லதான் ஆமென் சோத்ரம் யூதர்களுக்கு எந்த நாளிலே யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று திட்டம் போட்டாங்களோ அந்த நாளிலே யூதர்களை அழிக்கிற சத்துருக்கள் எல்லாரும் அழிக்கப்பட்டபடினாலே அந்த பண்டிகை பூரீம் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு என்ன தெரியும்? பூரி தெரியுமா, பூரீம் தெரியுமா? பூரி தான் தெரியும். நினைச்சியா நீங்க பதில சொல்லுவீங்கன்னு. ஸ்தோத்திரம் இருக்கட்டும். அடுத்தது எளியவர்களுக்கான தான தர்ம திட்டத்தை ஏற்படுத்தினவர் மொர்தெகாய். 9வது அதிகாரம் 22வது வசனத்துல பாருங்க. அந்நாட்களில் விருந்துண்டு யூதர்களுக்கு எதிரான எல்லா சத்துருக்களும் அழிக்கப்பட்டபடியினாலே விருந்துண்டு சந்தோஷம் உண்டான ஒருவருக்கு ஒரு பரிசுகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். அல்லேலூயா. அப்ப ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்ய வேண்டுங்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்துறது யாரு? மொர்தெகாய். அல்லேலூயா. ஆமா, யாரெல்லாம் இந்த உண்டியல்ல நீங்க ஏழை எளிய மக்களுக்கு காசு போடல, நீங்களும் யார்தான்? மொர்தெகாய். அல்லேலூயா, ஆமென் சோதரர். அடுத்தது எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினவர். எஸ்தரை என்ன பண்ணாரு? ராஜாத்தியாய் மாற்றினவர். அடுத்தது இன்னும் நல்ல காரியம் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஆமா சாரி, மொர்தெகாய்ட்ட இருந்த ஒரு நல்ல விசேஷித்த குணம், ஒரு ஆவிக்குரிய குணம் சொல்லுங்க பார்க்கலாம். டக்குன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தப்பா இல்ல. சொல்லுங்க யாரும் கொஞ்சம் சத்தமா. எனக்கு விளங்கல. பழி வாங்குற எண்ணம் இல்லையா? சரி, கொஞ்சம் யோசிக்க முடியுமா? உங்களுடைய மூளையை கொஞ்சம் பயன்படுத்திங்களே. பிரஸ்ஸாவே வச்சிருக்கீங்க. நான் ஆரம்பத்து கசக்கிட்டு இருக்கிறேன். மூளைங்க ஜெயக்குமார் ஏதாவது தோணுதா? ஒன்னும் தோணாது உனக்கு. அது எப்படி தோணும்? மொர்தெகாய்ன்றது ஒரு நல்ல குணம். நீங்க எந்த அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம்னா, ராஜாவுக்கு தூக்கம் வரல 6வது அதிகாரத்துல. அவர் என்னடா தூங்குறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு போது நியாயம் அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கால வர்த்தமானங்களை கொண்டு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி படிக்கும் போது இந்த அகாஸ்வேரு ராஜாவை கொலை பண்றதுக்கு ஒரு டீம் யோசிச்சிருந்தான். அந்த டீம்ல இருந்து அந்த ராஜாவை காப்பாத்துனது யாரு? மொர்தெகாய். நல்ல கவனிச்சு பதில் சொன்ன. யாரு? எஸ்ங்குது. அந்த எஸ் வரக்கூடாது. எஸ்தர்ல மொர்தெகாய். இப்போ மொர்தெகாய்க்கு என்ன கணம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இந்த உரையாடல் யாருக்கிட்ட நடந்துட்டு இருக்குதுன்னா, அகாஸ்வேரு ராஜாவும் ஆமான்னு பேசி அங்க இருக்கிற அந்த அதிபதியெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஆமான் உள்ள என்டர் ஆயிட்டாரு. ஆமான் உள்ள வந்தோன்னா ராஜா கேட்கிறாரு, ஆமான் ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு. இவன் நினைச்சுட்டா நம்ம இதான் ராஜா என்ன செய்ய போறாரு, கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஆமென் சோத்ரா. ராஜா உடுத்தி கொள்ளுகிற உடைய போடணும், ராஜா ஏற குதிரையை கொடுக்கணும், அவர் சிரசில் தரிப்பிக்கப்பட்ட ராஜமுடியை கொண்டு வரணும், அவருடைய வஸ்திரத்தை கொடுக்கணும், பிரதான பிரபுக்கள் ஒருவன் வந்து அந்த மனுஷனை கூட்டிட்டு போய் நகர வீதியில் உலா வரணும் அப்படின்னு ஆமான் சொல்லி முடிச்சாரு. சொல்லி முடிக்கும் போது அகாஸ்வேரு ராஜா சொன்னாரு, நீ அப்படியே போய் மொர்தெகாய் செய்யிட்டார். அல்லேலூயா. மொர்தெகாய் ஆமான்னு நல்ல டியர் ஃப்ரெண்டு. அப்படித்தானே? இல்ல எப்படி? எலியும் பூனை மாற ஆனாலும் முறைச்சுக்குதுங்க. மொர்தெகாய் தன்னுடைய ஆவிக்குரிய நிலைமையில் நிற்கிறார். ஆமா, உலக காரியத்துல பாக்குறார். தன்னை வணங்கல. அதாவது அந்த வசனத்தை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, 3வது அதிகாரத்தில் அவர் எப்படி வணங்கணும் தெரியுமா? 3வது அதிகாரம் 2வது வசனம் கடைசி வரையும் பாருங்க. மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை. ஆமா, அது என்ன அர்த்தம்னா, அதனுடைய அர்த்த வசனத்தை நீங்க அல்ல மண்டியிட்டு ஆமானுக்கு வணக்கம் போடணும். மண்டியிட்டு என்ன செய்யணும்? ஆமான வணங்கணும். அதுதான் ஆமானுடைய எதிர்பார்ப்பு. ஆனா மொர்தெகாய் யூதனா இருந்தோம். யூதர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. என்ன தெரியுமா? சிலைகளை வணங்க மாட்டாங்க, உருவ வழிபாடு செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா கர்த்தரை தவிர வேற யாவேவை தவிர யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க மாட்டார்கள். ஆனா தானியேல் புத்தகத்துல பார்த்த பயந்துட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டான், கூப்பிட விழுந்துட்டான், செத்தே போயிருந்தா அப்படின்னு சொல்லி. இவர் வணங்காதனால ஸ்தோத்திர ஆமானுக்கு எரிச்சல். இப்ப அவர் என்ன பண்றாரு? மொர்தெகாய எப்படியா, மொர்தெகாய் மாத்திரம் கொல்லக்கூடாது, மொர்தெகாய் சார்ந்த யூத குலம் முழுவதும் என்ன செய்யணும், அழிக்க வேண்டும். சரி, ராஜா கணப்படுத்துற மனுஷனுக்கு என்னென்ன கொண்டு வந்து சொல்லியாச்சா? இத கூட்டிட்டு போற ஆள் யாரு இப்போ? மொர்தெகாய சொல்லுங்க. எஸ்தர் புத்தகத்தை வாசிருக்கீங்களா இல்லையா அன்பு சகோதரர்களே? ஆமா, கரெக்டா பதில். அம்மா மாதிரி தான் பதில் சொல்றாங்க. ஐயா ஒன்னும் பதில் வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ஆமான் தான் கூட்டிட்டு போகணும். மேல உட்கார்றது யாரு? ஒரு மேல மொர்தெகாய். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சூழ்நிலை எப்படி இருந்திருக்கு. அந்த இடத்துல
நீங்க இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க சொல்லுங்க. குதிரை ஏறும்போது மாமன் பக்கத்தில் நிக்கிற ஜெயக்குமார், அவருக்கு உனக்கு ஒத்து வராது. இப்ப குதிரை ஏறும்போது மாமனை பார்த்து என்னென்ன பேசியிருப்போம், ஒரு நமட்டு சிரிப்பு வந்திருக்குமா வந்திருக்காதா? மனசு வெளியில சொல்லாட்டீங்க, டேய் பாத்தியா நீ என்ன பேசிட்டு இருந்த, இப்ப என்னவே என்ன பண்ண வேண்டியதாயிருச்சு, ராஜவீதி கூட்டிட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? எதுவுமே பேசாம குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டாரு. நகர வீதி வந்தா குதிரையில இறங்கி போயிட்டாரு. ஆமானிடத்தில் தன்னுடைய உயர்வு பற்றியும் தான் கனப்படுத்தப்பட்டதை பற்றியும் ஒரு நாள் என்ன செய்யல, பேசவில்லை. அதுதான் தாழ்மையினுடைய உச்சகட்டம். அல்லேலூயா. எந்த நம்மை உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படா. நமக்கு எப்ப சந்தோஷம்? நம்மை பேசினவன், நம்மை திட்டினவன், நம்மை அவமானப்படுத்தினவன், நம்மை ஏதோ ஒரு விதத்துல நமக்கு நெருக்கடி கொடுத்தவன் சிக்கல்ல சிக்கிட்டான்னா அப்ப வருது பாருங்க, சந்தோஷம் பொங்குது. பாடுங்கயா. அது அடிக்கடி அரசல் புரசல கேட்டுக்குவோம். நம்ம மூணாவது மனுஷன் மூலமா என்ன எப்படி இருக்கிறான் அப்படின்னு அவங்க சொல்றதை வச்சு நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு பூரிப்பு, அது ஒரு பூரி பண்டிகை வரும் பாருங்க நம்ம உள்ளத்துல. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருந்து அந்த சூழ்நிலை மாத்தி விட்டுருவாங்க. சத்துரு விழாதபடி பார்த்துக்குவாங்க. அல்லேலூயா. அப்ப மொர்தெகாயினுடைய குணம் எந்த நிலைமையில உச்சத்துல போனாலும் தாழ்மையுடைய ஆமென் உயரத்தில் அவர் நின்றவராய், ஆமான் கனப்படுத்தினாலும் கனப்படுத்தாம போனாலும் அல்லது அந்த ராஜாவுடைய குதிரையில ஏற்றி கொண்டு போனாலும் போகாவிட்டாலும் அவர் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கிறார். தன்னுடைய குணத்தையும் சிந்தையும் அவர் என்ன செய்யல, மாற்றவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை உயர்த்தும் பொழுது ஒரு நாள் நம்முடைய இருதயத்தில் என்ன வரக்கூடாது, மேன்மை வரக்கூடாது, மேன்மை வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா நம்ம பாசையில சொன்னா என்னது, என்ன வரக்கூடாது, பெருமை, பெருமை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொன்னா திமிரு, மண்டை கவுர் அங்க வர. இதுதான் ஆவியானுடைய வெளிப்பாடு. இங்கிருந்து அங்க போகுது, மண்டை கணம், தலை கணம் இருக்கக்கூடாது. சரி, இப்போ மொர்தெகாயை குறித்து இன்னும் ஒரு 4 விஷயங்கள் இருக்கு. அது யாராவது கவனமா படிச்சீங்களா? படிச்சிருக்க மாட்டீங்க. பைபிளாவது வாசிக்கிறீங்களா? தோத்திரம் 10வது அதிகாரம். இப்ப நானே வாசிக்கிறேன். இப்ப யாரும் போட்டி போட்டுல வாசிக்க வேண்டாம். 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவன். யூதனாகிய, சரி ஒரு மறுபடியும் கேள்வி வைக்கிறேன். இந்த அகாஸ்வேரு ராஜா எத்தனை நாடுகளை ஆட்சி செய்தார்? 127 நாடு. சரிங்களா? இவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா சூசான் அரண்மனை. இந்த 127, அதாவது இந்த சாம்ராஜ்யத்தினுடைய பெயர் பெர்சிய சாம்ராஜ்யம். என்ன சாம்ராஜ்யம்? ஆமா, இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய இந்த ராஜா யாருன்னா அகாஸ்வேரு ராஜா. இவர் யாருடைய மகன் அப்படின்னா தரியு ராஜாவுடைய மகன். தானியேல் புத்தகத்துல தரியு ராஜான்னு ஒருத்தர் வருவார். அவருடைய மகன் தான் அர்தசஷ்டா அல்லது அகாஸ்வேரு. சரிங்களா? இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்துக்கு 3 தலைநகரங்கள் இருந்தது. ஒன்று சூசான் அரண்மனை, இன்னொன்று அக்மேதா, இன்னொன்று பாபிலோன். இந்த 3 தலைநகரங்களிலும் தான் இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் செயல்பட்டு வந்தது. அந்த அகாஸ்வேருடைய நாட்களிலே ஆமென், இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் இது சூசான் அரண்மனை. அல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ 10வது அதிகாரம் 3வது வசனத்துல அகாஸ்வேருவுக்கு 2வது ஆனவனும். அடுத்தது முதல் காரியம் மொர்தெகாய் குறித்து சொல்லப்படுகிறது. யூதருக்குள் பெரியவன், தன் திரளான சகோதரருக்கு பிரியமான், தன் ஜனங்களுடைய நன்மையை நாடுகிறவர், தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவர். அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி உற்சாகமாக இன்னும் கொஞ்சம் 4 குணம் யூதர் மொர்தெகாய் பற்றி சொல்லப்படும். ஒன்று யூதருக்குள் பெரியவர், அடுத்தது சகோதரர், அதாவது அகாஸ்வேரு ராஜாவுக்கு 2வதா இருக்கிறவர், யூதருக்குள் பெரியவர். இது ரெண்டும் மொர்தெகாயினுடைய ஸ்டேட்டஸ், அவருடைய உயர்வை குறித்து சொல்லப்படுகிறது. அடுத்து அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னா சகோதரர்களுக்கு எப்படிப்பட்டவர், ஜனங்களுக்கு நன்மை சாடுபவர், குலத்தாருக்கு சமாதானம் உண்டாக பேசுகிறவர். அல்லேலூயா. 2 அவருடைய ஸ்டேட்டஸ், அடுத்த 3 அவருடைய கேரக்டர்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. சரி, இப்போ அகாஸ்வேரு ராஜாவுக்கு இரண்டாவதா இருந்தார் என்பது அல்ல, நம்ம இரண்டாவது பாயிண்ட் வந்து கவனிக்க போறோம். யூதருக்குள் அவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். சொல்லுங்க, யூதருக்குள் எப்படிப்பட்டவர்? பெரியவர். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 9வது அதிகாரம் எஸ்தர் 9:4லேயும் அந்த வார்த்தைகளை நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாம். ராஜாவின் அரண்மனைகளில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஆமென். இந்த மொர்தெகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். சரி, இந்த இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ள வரோம். பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குள்ள விருப்பம் இருக்கா? இருக்கா இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி இருக்கணும்? ஆமா, நம்ம தான். இதனாலதான் பல இடத்துல நம்ம நீ என்ன பெரியவனான்னு கேட்கறாங்க. நம்ம ஏதோ தேவையில்லாத வேலையை பண்ணிடுவோம். அங்க ஒண்ணு என்ன செய்வாங்க? நீ என்ன பெரியவனா அப்படின்னு கேட்கறாங்க. இன்னும் கொஞ்சம் கேட்டா நீ என்ன பெரிய கலெக்டரா கேட்கறானா? இப்ப கலெக்டர் பெரியவன் அப்படிங்கிற வார்த்தையில என்ன செய்யுது? நமக்கு தேவையில்லாம சில நேரத்துல வந்துருது. ஸ்தோத்திரம். இந்த பெரியவன் என்கிற பிரச்சனை ஆமென் சீசன் இடத்துல இருந்தது. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 46 முதல் 48 வரையுள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். கொஞ்சம் மெதுவா. பின்பு லூக்கா 9:46 பின்பு தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்கிற வாக்குவாதம். ஆமா, இயேசு கூடயே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த 12 பேருக்குள்ளேயும் ஒண்ணு இருக்குது. என்ன பிரச்சனை, என்ன காரியம் அப்படின்னா, ஆண்டவர் எப்ப பார்த்தாலும் எதை பத்தி பேசினார்னா, பரலோக ராஜ்யம் வருது, பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது, தேவனுடைய ராஜ்யம் வருது இப்படின்னு சொன்னங்காட்டி இவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவருடைய ராஜ்யம் வரப்போகுது. இப்ப நம்ம ரோம சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த சாம்ராஜ்யத்திலிருந்து இவர் நம்ம விடுதலையாக்கி அவருடைய சாம்ராஜ்யத்தை கொண்டு வர போறாரு. அப்படி அந்த அரசாட்சி வரும்போது யார் பெரியவனாய் இருப்பார், யார் மந்திரியா இருப்பா, யார் அமைச்சரா இருப்பா, யார் அவருடைய பிஏவா இருப்பா? பிரச்சனை யாருக்கு? 12 பேர் போட்டி போடுறாங்க. 10வதுக்கு இவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் யார் தான் கூட்டிட்டு போறாரு? டக்குன்னு பேசுங்க. ஏசப்பா ஜெபம் பண்ண போகும்போது எந்த 3 பேர் தம்பி கூட்டிட்டு போனாரு? யோசுவா, ஜோனத்து, ஜெயக்குமாரா? கண்டிப்பா கூட்டிட்டு போக மாட்டார். ஆமா, யோவான், யாக்கோபு, பேதுரு, இவங்க வேற 3 பேர். இந்த 3 பேர் சேர்ந்து அடுத்த ஆளுங்க என்ன பண்றாங்க? டேய், நாங்க யாரு கூடயே இருக்கிறோம்? ஏசப்பா கூடயே இருக்கிறோம். மறுரூபமலை போனது யாரு? நாங்க தான். அவர் ஜெபம் பண்ணும் போதுல யார் தான் கூப்பிடுறாரு? ஆமென். எனக்கு பேதுருவ பைபிள்ல பிடிச்ச ஒரு சீசன் யாருன்னா பேதுரு. ஆமென். எல்லாம் நல்லதா கெட்டதா தெரியும், படார்னு பேசக்கூடிய ஆட்கள். ஆமென். சொல்ற அவர் சொல்றாரு, இங்க பாரு அதெல்லாம் பேச, நான் தான் அவர் கூட அதிகமா பேசக்கூடிய ஆளு. இவங்க பேசிட்டு வந்தது அவர்கள் இருதயத்தின் யோசனை ஆண்டவர் அறிந்து ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா. எல்லாருக்குள்ளும் யார் சிறியவனா இருக்கிறானோ அவன் தான் எப்படிப்பட்டவன்? பெரியவன். நம்ம எப்படி இருக்கிறோம்? போற இடத்துல எல்லாம் எப்படி இருக்கணும்? பெரியவனா இருக்கணும். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, எவன் பெரியவனா இருப்பார் வாக்குவாதம் அவர்களுக்குள்ள உண்டாயிற்று. இயேசு அவர் இருதயத்தின் யோசனை அறிந்து ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை தமது அருகே நிறுத்தி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்டு என்னை. அவங்க பிரச்சனை என்ன? யார் பெரியவனா இருக்கணும்? கொஞ்சம் வாங்கி திறந்து பேசணும், ரொம்ப அமைதியா இருக்க வேண்டாம். அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்ன? யார் பெரியவன்? இவர் என்ன பதில் சொல்றாரு? சிறு. என்ன சம்பந்தம்? என்ன அதுக்கு இதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குதோ அப்படின்னு யோசிச்சா இல்ல, இருக்குது. என்ன அப்படின்னா சம்பந்தம் இல்லாம சம்பந்தத்தை தாங்க ஏற்படுத்துறார். இந்த சிறு பிள்ளை என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்னன்னா, உதவியற்றவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், மேன்மையாக எண்ணப்படாதவர்கள், அற்பமானவர்கள், இழிவாக எண்ணப்படுகிறவர்கள். இவங்களை எல்லாம் யார் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தைக்கு உதவி தேவையா? தேவை. அதுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்க ஒரு ஆள் தேவையா? குளிக்க வைக்க ஒரு ஆள் தேவையா? ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவையா? அது உதவியற்ற நிலைமையில் இருக்கு, புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. இப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே இருக்கிற மக்களை கண்டறிந்து ஆமென் அவர்களுக்கு அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே எவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனே பெரியவன். அல்லேலூயா. சிறுபிள்ளை ஏத்துக்குன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சிறுபிள்ளை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிறது இல்லை.
நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளும் நம்ம கூட தான் சுத்திட்டு இருக்குது. சிறு பிள்ளைகள் என்பது உதவியற்றவர்கள், ஆமென், உணவற்றவர்கள், ஆமென், புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளுபடி செய்யப்பட்டவர்கள், அற்பமானவர்கள், இழிவாக கருதப்படுகிறவர்கள், எதற்கும் உதவாதல் என்று சொல்லப்பட்டவர்களை கர்த்தருடைய சீசன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவர்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி சேர்த்துக் கொள்ளுகிறவன் தான் பெரியவன். யூதருக்குள்ள பெரியவனா இருக்கிறனா அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார். ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. ரொம்ப சாதாரணமா பெரியவன் சொல்லப்படல. ஆமென். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 146வது சங்கீதம் 146வது சங்கீதத்திலே 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், தூக்கி விடுகிறார், சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் ஆதரிக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை காரியங்கள் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய. 7வது வசனத்திலிருந்து பாருங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்ய, பசியா இருக்கிறவர்களுக்கு கட்டுண்டவர்கள விடுதலை, குருடரின் கண்களை, மடங்கடிக்கப்பட்டவர்கள, நீதிமான்களை, பரதேசிகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை ஆதரிக்கிறார். இந்த குணம் யாருக்குள்ள இருக்கிறதோ, ஏனென்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே, இந்த சிந்தனை இருந்துச்சுன்னா அவன் தான் பெரியவன். ஆனா எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மொர்தெகாய் கூட நம்மை தாழ்த்துவதற்கு ஆயத்தமா இருக்கும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே இதே பிரச்சனை குறித்து பேசப்படுகிறது. மத்தேயு 18ல ஆமென் சொல்றார். அவ்வேளையில் இயேசுவின் இடத்துல வந்து பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாய் இருப்பார்? அழைத்து நிறுத்தி, ஆகாவிட்டால் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லுகிறேன். ஆகையால் தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, ஆமென். அந்த லூக்காவுல வாசித்தோம். சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்ளுகிற உதவியற்றவர்களை, திக்கற்றவர்களை, பரதேசிகளையும் ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவனே பெரியவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பான்? பெரியவனாய் இருப்பான். அல்லேலூயா, ஆமென். அடுத்த ஒரு வசனம் பாருங்க. மத்தேயு 20:26ல அவர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். 20:26ல ஆமென். உங்களுக்குள்ளே எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அல்லேலூயா. அவன் எத்தனை பெரியவன் ஆகிறதுக்கு இன்னைக்கு உலக மனுஷர்கள் என்னென்ன பெரியவனா இருக்கணும் அப்படின்னா பணம் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், நல்ல அந்தஸ்து இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல ஆமா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் நான் பெரியவன். இல்ல, படிப்பு இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். நுனி நாக்குல தமிழே வராது, இங்கிலீஷ் உளறிட்டு இருப்பான். ஆமென், சொல்றான். அவன் தான் நினைக்கிறான் நான் தான் பெரியவன். ஆனா பைபிள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பைபிள்ல சொல்லியிருக்காரு, சிறு பிள்ளை ஏத்துக்க, உன்னை தாழ்த்திக்கொள், பணிவிடைக்காரனாயிரு, நீ பெரியவனாய் இருப்பாய். அல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்துகிற எவனும் உயர்த்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 பேரை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று யோசுவாவின் புத்தகம், யாத்ராகமம் 33வது அதிகாரம். பணிவிடைக்காரன் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் யாராவது பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறவன்? பணிவிடைக்காரனாய் இருக்க. வாசிக்கலாம். யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கிற பொழுது என்ன போய் அப்படி வருது பாருங்க, ஆலமாறு ஸ்தோத்திரம். வாசிங்க, யாராவது ஒருத்தர் வாசிங்க. ஒருவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒருத்தர் நிறுத்திடுங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, நல்ல வசனத்தை கவனிங்க. கர்த்தர் முகமுகமாய் பேசினார், பாளையத்துக்கு திரும்பினான். நல்ல கவனிக்கணும். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆமென் பிரியாதிருந்தான். அல்லேலூயா. யோசுவா என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு? பணிவிடை. எங்க செய்யறாரு? ஆசரிப்பு கூடாரத்துல. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உங்களில் ஒரு
சமூகத்துல எவனாவது பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனா இருக்க கடவன். இங்க யோசுவா ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்யறாரு? இப்ப பெரியவனா மாத்தணுமா இல்லையா? மாத்தினாரா? மாத்தினார். வாசிக்கலாம். ஆமா, என்னாகம புஸ்தகம் 27வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லிட்டாரு, உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் உன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தார் இடத்துல சேர்க்க போறீங்க. ஏன்னு கேட்டா, நீ கானான் தேசத்தை பார்க்க முடியாது. மேரிபாவின் தண்ணீர் இடத்துல நான் சொன்னதை செய்யாம உன்னுடைய விருப்பப்படி செய்தனால கானான் தேசத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். 15வது வசனம் நான் சம்பவத்தை சொல்றேன், நீ கவனிச்சுங்க. 15வது வசனத்துல கர்த்தர் மோசே கர்த்தர் நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு ரெடி, ஆனா இந்த சபைக்கு முன்பாக போக்குவரத்துமா இருக்கும்படிக்கு மாசுமான யாவருடைய ஆவிகளுக்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியா என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு ஜெபத்தை வைக்கிறார். 18வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனா யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனா எலியாசாருக்கு சபை அனைத்திற்கு முன்பாக அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன்னுடைய கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, உன்னுடைய கணத்தில் என்ன செய்ய 33 என்ன வாச்சோம், பணிவிட செஞ்சுட்டு இருந்தார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பெரியவனா இருக்கணுமா நீ பணிவிட செய். இப்போ மோசே கர்த்தருடைய சமூகத்துக்கு போக போறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவது யாரு? ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் இருக்காங்க. யார் நடத்த போறாங்க? கர்த்தர் சொல்றாரு, யோசுவாவை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை கவனிக்கிறீங்களா? ஆமா, எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? ஆசரிப்பு கூடாரத்துல. என்ன வேலை? என்ன மோசே என்னென்ன வேலை சொல்றாரோ எல்லா வேலையும் செஞ்சார். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல வேலை செஞ்ச யோசுவாவை தூக்கி கர்த்தர் ஜனங்களை வழி நடத்துகிற ஊழியக்காரனா மாத்திட்டார். மோசேக்காவது கல்லெடுத்து அடிக்கிற ஆள் இருந்தான். யோசுவாட்டு சொன்னாரு, உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருத்தர் உனக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது. என்ன பவர் ஆஃப் அத்தாரிட்டி பாரு. பணிவிட எங்க செய்யறாரு? ஆசரிப்பு கூடாரத்துல. நம்ம ஆசரிப்பு கூட சர்ச்சில் பணிவிட செய்யறதுக்கு எத்தனை பேர் வர்றோம்? விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க. சேர் எடுத்து வை, எடுத்து வைக்கணும். பாய சுருட்டுறது யார சுருட்டு? சாமி சத்தியமா சொல்றேன், பெரியவன் ஆகவே முடியாது. கூட்டுறது யாரு? பாஸ்டர். அது ஏதோ எனக்கு ஆண்டவர் ஒரு 4 பேருக்கு கொடுத்துருக்கிறார். அவங்களும் வேலைக்கு போற அவசரத்துல அடிச்சு பிடிச்சு வந்து எடுத்து வச்சு போறாங்க. கச்ச கலவரது யாரு? பாஸ்டர். வந்து சினிமா தியேட்டர்ல உட்கார மாதிரி நல்லா உட்கார்ந்து, நல்ல வேலைகளை படம் போடல, நான் போட்டா அதையும் பார்த்துட்டு பார்த்த படத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு காணிக்கை போட்டு தோத்திர பாதர் போயிட்டு வரட்டுங்களா? பணிவிட ஆவி இருக்கணும். அப்பதான் பெரியவனாக முடியும். என்ன ஆவி இருக்கணும்? நான் இங்க மாத்திரம் இல்ல, இந்த சர்ச்சில் மாத்திரம் இல்ல, எந்த திருச்சபைக்கு போனாலும் அங்க இருக்கிற என்ன எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு சேர் தூக்கி போடு, எல்லாத்தையும் அடிக்கிட்டு, லைட்டு தேவையில்லாம பெரியதை ஆஃப் பண்ணு, அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கு ஆஃப் பண்ணு. நம்ம சபையில் என்ன வேலை? சாக்லேட் பேப்பர் ஒழிச்சு வைக்கிறதுமே, குடல் போட்டு போறதுமே, பேச்சு படத்தினுடைய கொட்டைய டேபிள் கடையில் உருட்டி விட்டு போறது நம்ம வேலை. இது பணிவிட. வடவோட கிடைக்காது. அந்த வாஞ்சி இருக்கும். நம்ம சபை எப்ப பெருக்கிறோம், எப்ப கூட்டுறோம், எப்ப பாய்படுறோம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. வாடி பிள்ளைகள் என்ன செய்யறீங்க? நான் அறிவிப்பு கொடுத்துட்டீங்கன்னு பார்த்துட்டு தானே இருக்கிறேன். யார் யார் செய்யறீங்க, யார் யார் செய்யலன்னு. வாலிபுல தான் செய்யணும்னு கட்டாயம் கிடையாது. பெரியவனா இருக்க விரும்பினா எல்லாருமே வேலை செய்யும். அடுத்து இன்னொருத்தர் 1 சாமுவேல் 2:18 வேகமா வாசிக்கணும். சாமுவேல் என்ன பிள்ளையாண்டான்? சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்னால் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? பணிவிடை. அல்லேலூயா. இவர் என்ன வேலை தான் செய்யறாரு? பணிவிட. பணிவிட செஞ்சா என்ன ஆசீர்வாதம்? சொல்லுங்க சொல்லுங்க.
பெரியவனாகலாம். ஆமென். என்ன உயர்வு பாருங்க. 3வது அதிகாரத்தை திருப்புங்க. 19ல இருந்து நான் வாசிக்கிறேன். சாமுவேல் வளர்ந்தான். 1 சாமுவேல் 3:19. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அடுத்து சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அடுத்தது கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். யாருக்கு? பணிவிட செஞ்சவனுக்கு. This is not building. இது ஒரு கட்டடமா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய மனது அப்படித்தான் இருக்கும். ஆலயம், தேவாலயம். இந்த இடத்துல எந்த வேலை மைக்க பிடிச்சு பாட்டு பாடி வர்ஷிப் பண்றதா ஊழியம் அல்ல. இங்க எந்த வேலை செஞ்சாலும் அது ஊழியமே. அங்க யோசுவா எந்த மைக் போட்டு இருந்தாரு? எந்த ஆம்பிளிஃபையர் ஆன் பண்ணிட்டு இருந்தாரு? எந்த மைக்கு செல்லு போட்டு இருந்தாரு? சொல்லுங்க. சாமுவேல் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து. ஏற்ற காலம் வந்தன கர்த்தர் உயர்த்துறார். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு பணிவிடைக்கும் கர்த்தர் நிச்சயமாய் பலன் கொடுப்பார். வெறுமையா விடவே மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களில் எவன் பெரியவனாய் இருக்க விரும்புகிறானோ அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? பணிவிடைக்காரன். அல்லேலூயா. ஆமா, நான் வெள்ளாளபாளையம் சர்ச்சில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு நான் இருக்கும் போது ஒரு 60-65 வயசு இருக்கும். அங்க நான் ஊழியத்துக்கு பொறுப்பெடுத்த நாட்களில அவங்க வந்து சொல்றாங்க, அந்த 65 வயசு பாட்டி சொல்லுது, இப்ப அந்த அம்மாக்கு அலையும் ஒரு 70-75 இருக்குல்ல, 10 வருஷம் இருக்கும். ஆமா, அந்த பாட்டி, இந்த சபையை கூட்டி பெருக்கி கழுவுவது என் உயிர் இருக்க வரைக்கும் நான் தான் செய்வேன், வேற யாரும் செய்யக்கூடாது. அதுக்கு நான் என்னை பொருத்தனையாய் ஒப்புக் கொடுக்கிறேன். எத்தனை வயசு பாட்டி சொல்லுங்க? அவங்களுக்கு பேர் கோயில் பிள்ளையா? கோயில் பிள்ளை யாரு? கோயில் பிள்ளையா கணக்கு பிள்ளையா? ஆமா, ஸ்தோத்திரம். கோயில் பிள்ளை. அவர் தான் அந்த பெல் அடிக்கிறவரு. சர்ச்சில் அந்த சேர்ஸ் எல்லாம் டிஎல்சி சிஎஸ்சி திருச்சபையில பணியமர்த்தப்பட்டிருப்பாங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசு, அது அப்பாயின்மெண்ட், அது அவங்களுக்கு சேலரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரியா? சேலரி இருக்கு. கோயில் பிள்ளைக்கு சேலரி இருக்கா? ஆமென், ஸ்தோத்திரம். அது அவங்க கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆனால் இந்த சபையை பொறுத்தவரை அப்படி இல்லை. ஆமென். விரும்பினவர்கள், விருப்பப்பட்டவர்கள், ஆவியில் ஏவினவர்கள் யார் வேணாலும் என்ன செய்யலாம்? பணிகளை செய்யலாம். பணிவிட செஞ்சா கர்த்தர் உயர்த்துவார். முடிஞ்ச உடனே சர்ச்சுக்கு வர்றது ஆம வேகத்துல, போறது சிறுத்த வேகத்துல. ஆம எப்படி வரும்? முதல் பாட்டுல இருந்து 9 மணிக்கு வந்துடும். எப்படி முடிச்சு அந்த கடைசி பாட்டு இருக்கு பாத்தீங்களா? அந்த துதி கனம், அந்த பாட்டுக்கு வர உற்சாகம். அது முடிஞ்சு அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா செருப்பு போட்டாச்சு. அப்புறம் பெரியவன் ஆயிரலாம். ஏன் ஜெயக்குமார்? உண்மையாலுமே தம்பி ஜெயக்குமார், அண்ணன் அலங்காரம், ஜார்ஜன், அவரெல்லாம் என்னோட ரொம்ப சீனியர். அவரை பிடிச்சி நான் வேலை வாங்கிட்டு இருக்கிறேன். எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அவங்க வீட்லயே சொல்லிட்டாங்க, நீ பேசாம அங்கேயே இருந்துக்கிட்டாங்க. ஜெயக்குமார் ரூபி அன்னைக்கு கூப்பிட்டு, நீங்க பேசாம ஜெயக்குமார் தத்தெடுத்துங்க அப்படின்னாப்ல. நான் சொன்னேன், ஜெயக்குமார் தத்தெடுத்தா நான் தட்டெடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடும். அதனால நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு என்ன செய்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். யூதருக்குள்ள மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்? பெரியவர். எப்படி பெரியவனானார்? ஏழைகளுக்கு உதவி செய், பணிவிடை செய். அங்க ராஜாட்ட போய் பேச வேண்டியதை பேசு, கர்த்தர்கிட்ட பேச வேண்டியதை பேசு, ஊழிய செய். கர்த்தர் ஏற்ற காலம் வரும்போது உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேபி யோகனான் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சிஎஃப்ஏனுடைய ஸ்தாபகர் கேபி யோகனான். ஆமென், ஸ்தோத்திரம். விசோனியா ஆத்மயாந்திரா, ஆமென், அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர், மிகப்பெரிய ஸ்தாபனத்தினுடைய தலைவர். அவர் ஒரு மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் சாப்பாட்டுக்கு லைன்ல நிற்கும் போது அவரும் லைன்ல வந்து தட்டை தூக்கிட்டு நிக்கிறார். எல்லாரும் சொல்றாங்க, ஐயா நீங்க முன்னாடி போய் சாப்பிடுங்க. இல்ல இல்ல, எல்லாருக்கும் ஒரு ஆர்டர் இருக்குதுன்னா அதன்படி தான் நானும் போவேன். நானா இருந்திருந்தேன்னா டேய் சாப்பாடு கொண்டு அப்படின்ட்டு இருப்பேன். ஒரு ஆர்டர். தன்னைத்தான் தாழ்த்துக்கிற எவனும் சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். ஒரு சகோதரிக்கு போன் பண்ணி இங்க வர வச்சு சர்ச்செல்லாம் கழுவிட்டோம். இப்ப அந்த சகோதரிக்கு போன் பண்ணா சகோதரி போனே எடுக்கிறது இல்லை. அந்த சகோதரி யார் என்று சொல்லவா? யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவுக்கு இரண்டாவதா யூதருக்குள் பிரியம். அடுத்தது இரண்டாவது பாயிண்ட் என்ன? தன் திரளான சகோதரருக்கு பிரியமான. சகோதரருக்கு எப்படி இருக்கணும் நம்ம? ஆமா, அல்லேலூயா.
சகோதரருக்கு பிரியமா இருக்கணும்னா முதல்ல யாருக்கு பிரியமா இருக்கணும்? ஏனென்று சொன்னால் அதாவது கண்ட சகோதரனிடத்தில் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? நம்ம என்ன சொல்றோம்? நான் எதுக்கு கண்ட சகோதரன் அன்பு கூறும்? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவன். நான் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் என்பதை எப்படி வெளிப்படுகிறது? என் சகோதரனிடத்தில் அன்பாய் இருக்கும் போதுதான் அந்த அன்பு தேவனுடைய அன்பாக ஒப்புமைப்படுத்தப்படுகிறது. பாட்டு மட்டும் என்ன பாடுறோம்? அன்பே பிரதானம். பாடுங்க. நீங்க வாசிக்கிறதுல தண்ணி குடிச்சுக்கிறமா பாடுங்க. பிரதானம் சகோதர அன்பே பிரதானம் விசுவாசம் இவைகளிலெல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். நல்ல என்ன வேண்டியது பாடுறீங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தான்னா சகோதரனிடத்தில் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்றாரு. பென்யமீனை குறித்து ஒரு வசனம் பாருங்க. உபாகம புத்தகம் 33:12. உபாகமம் 33:12. அல்ல சாம வசந்த கவனிங்க. பென்யமீனை குறித்து ஆமென். பென்யமீனை குறித்து ஆமென் சொல்லப்பட்ட வார்த்தை மோசே சொல்றாரு. பென்யமீன் எப்படிப்பட்டவர்? கர்த்தருக்கு பிரியமானவர். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பிரியமா இருக்கான், அவன் சகோதரனுக்கு பிரியமா இருப்பான். சகோதரனுக்கு பிரியமா இருந்தா அவன் கர்த்தரிடத்தில் எப்படி இருப்பான்? பிரியமா இருப்பான். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத மனுஷன் சகோதரனுக்கு எப்படி இருக்க மாட்டான்? பிரியமா இருக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 133:1 இப்படி சொல்லுகிறது. சகோதரர்கள் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. பாப்பா என்ன சந்தேகம்? ஏன் அந்த இடத்துல சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவதுன்னு சொல்லல? சொல்லு பிரீத்தி, சொல்லு. கரெக்ட் ஆன்சர் சொல்லுவாங்க. சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். ஆண்டவருக்கே தெரியும் இந்த சகோதரிகள் என்ன செய்யாது, ஒருமித்து வாசம் பண்ணாது. அது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணிருது? வெளியே போக வச்சிருது. சகோதரி எப்படி இருந்தாலும் ஒண்ணா இருக்கு. ஒரு 4 பேர் அவன் இந்திக்காரன் தமிழ்காரன் எல்லாம் சேர்ந்து ஒரு ரூம்ல இருப்பான். நம்ம தமிழ்நாட்டுக்காரன் 4 பேர் ஒண்ணு சேர்ந்தா போதும், அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட காலி பண்ணிடுவார். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவதற்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் பிரியமானவர்களா இருக்க முடியும். அடுத்தது நல்ல கவனிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 3 முதல் 5 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் குறும்பை பார்க்கிறது என்ன? உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி எடுத்து போடட்டும் என்று சொல்லுவது எப்படி? இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சகோதரனுடைய குற்றத்தை பெருசா பார்க்கறான் பாத்தீங்களா, அவன் சகோதரனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. தன் சகோதரன் ஒருவன் குற்றம் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பைபிள்ல ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறாரு வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் 18:15. உன் சகோதரன் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவனுக்கு செவி கொடுத்தால் ஆமென். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லலாம். அல்லேலூயா. சகோதரன் அல்லது சகோதரனுடைய குற்றத்தை அவன் செய்த தவற பெருசா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்காம உன் சகோதர கண்ணில் இருக்கிற துரும்ப என்ன செய்யற நீ பார்க்கிற. நீ எப்படி சகோதரனுக்கு பிரியமா இருக்க முடியும்? அங்க மொர்தெகாய் குறித்து சொல்லப்படுகிறது. எல்லா யூத சகோதரர்கள் அனைவருக்கும் மொர்தெகாய் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். 127 நாடுகளும் மொர்தெகாய் பற்றி தெரிந்திருக்கிறது. ஆனா நம்மை பற்றி நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவுகள் என்ன சொல்லுகிறார்கள்? ஆமென். அவனிடத்தில் இருக்கிற தவறை பெரிதாக நம்மிடத்தில் இருக்கிற உத்தரத்தை மறைத்து வைத்துக் கொண்டு ஆமென் குறுமை போன்ற ஒரு தவறை பெரிதாக ஒருவன் பேசுவான் என்று சொன்னார், அவன் சகோதரனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. அவன் மாயக்காரன்.
பைபிள் என்ன சொல்லுது? அவன் யாரு? அவர் சொல்றாரு, அவன் உனக்கு சகோதரன் குற்றம் செஞ்சுட்டா, நீயும் அவனை தனித்து இருக்கீனா அவனுடைய குற்றத்தை என்ன செய்ய அவனுக்கு உணர்ந்து. கீழே இருக்கிற வசனம் வேற சம்பவத்தை சொல்லுது. அவன் அடுத்தடுத்து அவருக்கு வாய்ப்புகளை கொடுக்குது சகோதரனுக்கு. ஆமென் சகோதரன், உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை. அப்போ நம்முடைய சகோதரன், நம்ம சபை சகோதரனா யார்? உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல. நம்ம உடன் பிறந்தவர் மாத்திரம் சகோதர சகோதரி. நம்ம எல்லாருமே யார் தான்? சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கிற கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவருடைய ஆவினாலே பிறந்தவர்கள். அப்ப நம்முடைய ஒருவருடைய ஒரு தவறுகளை குற்றங்களை என்ன செய்யணும்? ஆமென் சகோதரர், அவர்களுக்காக ஜெபிக்கணும் அல்லது தனிமையில உணர்த்தி பார்க்கணும். 18:21 சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? மன்னிக்கிறவன் சகோதரனுக்கு பிரியமாய் இருப்பான், சபைக்கு பிரியமா இருப்பான். கர்த்தர் மன்னிக்கிறாரா? சொல்லுங்க. ஆமென். அடுத்தது ரோமர் 14:10 வாசிக்கிறோம். சாரி 35 வாசிச்சு போயிடலாம். 18:35 மத்தேயு, நீங்களும் அவனவன் தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் பரமபிதாவும். ஆமென். சகோதரன் செய்த நமக்கு விரோதமாய் செய்த தவறுகளை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், பரமபிதாவும் என்ன செய்ய மாட்டாரா? மன்னிக்க மாட்டார். அப்ப சகோதரனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ரோமர் 14:10 வாசிக்கிறோம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? அற்பமாய் எண்ணுகிறது என்ன? சகோதரனை குற்றவாளி தீர்க்க கூடாதான். எந்த ஒரு பாப்பா அழுகுது, கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கீங்களா? ஆமென் சுந்தரம், நீ உன் சகோதரனை எப்படி பார்க்கிற? அற்பமா நினைக்கிற. இவனுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இவனுக்கு நாலேஜ் கிடையாது, அது ஒரு லூசு, அவனை என்ன உள்ள சேர்த்திட்டு இருக்கிறீங்க? படிப்புல, பணத்துல, டிரெஸ்ல, நமக்கு இருக்கிற சில உலக பொருட்களை வைத்து உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறாயோ? நீ சகோதரன் அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அப்படி நினைக்காத. நம்ம எல்லாரும் எங்க நிக்க வேண்டியது இருக்கு? கிறிஸ்துவினுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்னால் நிக்கணும். நல்லா கவனிக்கணும். எப்படி அவர் மட்டும் எல்லா சகோதரனுக்கு பிரியமா இருந்தார்னா, மொர்தெகாய் தன் சகோதரன் செய்த தவறுகளை பெருசுபடுத்தல, குற்றப்படுத்தல, எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு போராடுறார் இல்லையா? அடுத்தது சகோதரனுக்கு யார் பிரியமா இருக்க முடியும் தெரியுங்களா? 1 யோவான் 5:16. 1 யோவான் 5:16. இப்போ சகோதரன் என்ன செய்யணும்? அடுத்தது சொல்லுங்க. பைபிள் அந்த வசனத்தை பார்த்து எல்லாரும் சொல்லுங்க. ஆமென். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவனுக்கு என்ன செய்யணுமா? யோபு வேண்டுதல் செய்தாரா? யாருக்கு? சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யறாரா? அப்ப கர்த்தர் யோபனுடைய சரீரம் என்ன பண்ணாரு? மாத்தினாரா? எல்லாம் தெரியும். ஆனா என்ன செய்ய மாட்டோம்? வேண்டுதல் மட்டும் வேட்டு வைப்போம். அதுவே இதுவும் அது வேண்டுதல், இது வேண்டு. நன்றாய் கவனியுங்கள். சகோதரனுக்கு பிரியமா இருக்கணுமா? குற்றத்தை பெருசுபடுத்தாதீங்க, குற்றத்தை தனிமையில் உணர்த்துங்கள், சகோதரனை மன்னியுங்கள், அற்பமா நினைக்காதீங்க, சகோதரனுக்காக வேண்டுதல் செய்யுங்க. இது செஞ்சாலே அந்த மனுஷன் கர்த்தருக்கும் பிரியமா இருப்பான், சபைக்கும் பிரியமா இருப்பான், சமுதாயத்துக்கும் பிரியமா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது மொர்தெகாய் குறித்து சொல்லப்பட்ட 3வது கேரக்டர் என்ன? எடுத்து வாசிங்க மறுபடியும். ஒரு விரல் அங்க வச்சுக்கணும், சொன்னதை கரெக்டா ஞாபகத்துல வைக்கணும். தன் ஜனங்களுடைய நன்மை. ஜனங்களுக்கு என்ன செய்ய விரும்புறாரு? நன்மை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த நல்ல ஒரு ஆவிக்குரிய குணமா அது. அந்த தசமபாக டப்பா முதல்ல டேஞ்சர்ல இருக்குமா, அதே ஒரு தசமபாகத்தை ஓடிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். இந்த பெட்டியை அங்க மாட்டி வச்சிருந்தோமா, இது வந்து எபிரேயர் 13:6. இது ஏதோ ஒரு வாண்டு ஒன்றை மட்டும் எடுத்துட்டு போயிருச்சு. அது எந்த வாண்டு தெரியுமா? ஸ்தோத்திரம், பிரஜிதா. அந்த ஒண்ணு அந்த கையிலேயே ஒட்டிட்டு இருக்குது இன்னும். ஸ்தோத்திரம் இருக்கு.
நான் இங்க உட்கார்ந்து வசனத்தை 3:16 இந்த வசனம் இல்லையே அப்படின்னு நான் பிரட்டிட்டு இருக்கிறேன் பைபிள. கொஞ்ச நேரம் கேட்டா 13:16 எனக்கே யோசனை. ஸ்தோத்திரம். சரி, அப்ப ஜனங்களுடைய நன்மையை நாடுகிறவன். 1 கொரிந்தியர் 10:24 வாசிங்க. இன்னொருத்தர் பிலிப்பியர் 2:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:24. வேகம் பத்தல. ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்கிறவங்க என்ன சுமதி என்ன பண்ணிட்டு இருக்கிற, மீனா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, சாந்தி என்ன பண்றீங்க, ரீட்டா சிஸ்டர் என்ன பண்றீங்க? ஒருத்தர் பைபிள் கொண்டு எல்லாம் பகவத்கீதையை வச்சிருக்கீங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 10:24 வாசிங்க. பின்னாடி இருக்கிறவங்க 1 கொரிந்தியர் 10:24 என்ன சொல்லப்படுகிறது? அவனவன் ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை. தம்பி சுரேஷ் வாசிங்க 1 கொரிந்தியர் 10:24. சரி, அப்ப நான் உன்னை பார்க்காம சொல்லிட்டுப்பா. தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட. பிலிப்பியர் 2:4 யார் எடுத்தீங்க? வாசிங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இங்க 2 வசனம் என்ன சொல்லுது? ஆமென். சுய பிரயோஜனத்தை தேடாத, பிறருடைய பிரயோஜனத்தை பாரு. தனக்கானதை பார்க்காத, பிறருக்கானதை பாரு. அல்லேலூயா. நம்ம எப்படி? எனக்கு மிஞ்சினது போல தான தருவமே. இது நம்ம வசனம். இது எங்கே? வெளிப்படுத்தல் 23 இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன், நல்ல என்ன கவனிங்க. மோசே மலை மேல போயிட்டாரா, ஆண்டர்கிட்ட கற்பனையில் எழுதி வாங்குறதுக்கு. போய் எத்தனை நாள் கழிச்சு வந்தாரு? 40 நாள் கழிச்சு வந்தார். 40 நாள் கழிச்சு வரக்குள்ள கீழ இருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மேல போன மோசே என்ன ஆச்சோ தெரியல, அதனால எங்களுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆரோனை மிரட்டி உருட்டி என்ன பண்ணாங்க, ஒரு கன்றுக்குட்டி உருவாக்கி முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் அங்கிருந்தே சொல்றாரு, இங்க பாரு உன் ஜனங்க மனங்க கழுத்துல ஜனங்க, அவன் கீழே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு போய் பாரு அப்படின்னு. எல்லாம் கீழே வந்து பார்த்தா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்ல கண்ணுக்குட்டி நிறுத்தி பள்ளிட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். ஆண்டவர் மோசே சொல்றாரு, என்ன நீ விட்டு, நான் உன்னை பெரிய இந்த ஜனத்தை ஒரு நிமிஷத்துல அதமாக்கிறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குறேன். என்ன சொல்றாரு? என்ன விட்டுரு, நான் உன்னை என்ன செய்யறேன், நீ இடையில நிக்கிறனால அந்த ஜனத்தை அழிக்க முடியல, நீ கொஞ்சம் விலகு, இந்த ஜனத்தை ஒரு நிமிஷத்துல நான் சங்காரம் பண்றேன், அதை பண்றேன். அந்த இடத்துல அலங்காரம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? என்னைய சிரிக்கிறீங்க? நீங்க யாராவது என்ன சொல்லி என்ன பதில் மைக்கேல் என்ன சொல்லியிருப்பேன்? மோசே இருக்கிற இடத்துல என்ன வந்திருக்கு, நான் மைண்ட் வாய்ஸ் சொல்லட்டுமா? என்ன இப்பதான் ஆண்டவரே நீங்க கிருபை வச்சிருக்கிறீங்க. அவனுக்கு ஆனா கல்ல தூக்குறான், ஊனா என்ன செய்யறான், கல்ல தூக்குறான், அடிக்கிறாங்கிறான், என்னையும் மிரட்டுறானுங்க. நீங்க என்னை அழைச்சிக்கோ, நான் கேட்டனா ஊழித்த, நான் ஆரம்பத்திலேயே போக மாட்டேன்னு சொன்னேன், என்ன பிடிச்சி என்ன பண்ணீங்க, போன்னு சொல்லி 10ஆவதுக்கு கொலை பண்றவன் வேற மிரட்டுறீங்க, நீங்க என்ன கொல்ல பாக்குறீங்க. இப்பதான் தேவ திட்டமே நிறைவேறு. நான் விளைக்கிறேன், நீங்க அழிச்சிருக்க ஆண்டவரேன்னு சொல்லல. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே, நீங்க ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு சொன்னீங்களா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு இந்த ஜனத்தை கொண்டு போய் சேர்ப்பன்னு சொல்லி இருக்கிறீங்களே, அப்படி நீங்க சேர்க்காம போனா மத்த நாட்டில் இருக்கிறவங்க உங்களை பத்தி என்ன சொல்லுவா, அப்பொழுது உங்களுடைய மகத்துவமான நாமத்துக்கு என்ன செய்வீர்? அல்லேலூயா. இந்த ஜெபத்தை கேட்டோன்னு அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, தனக்கானவைகள் இல்ல, ஜனங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு குணம் நமக்கு தேவை. அவன் நமக்கு எதிராக தான் பேசினவன். மோசே எல்லாம் ஆதரிச்சாங்களா, எல்லாரும் ஓட்டு போட்டாங்களா மோசே எங்களுக்கு லீடரா இருக்கட்டும் சொல்லி? எத்தனை பேர் மோசேக்கு ஆதரவா இருந்தாங்க? கொஞ்சம் ஜனங்கள் தான் மோசேக்கு சப்போர்ட். மத்த எல்லாரும் மோசேக்கு தண்ணி வரலன்னா சண்டை போடுறான், கறி கிடைக்கலன்னா சண்டை போடுறான், ஏதாவது பிரச்சனைனா மோசையை கல்லறியணுங்கிறான், ஊழியத்துக்கு எங்களை கூப்பிடல, மோசே இருக்க கூடாதுங்கிறான். இத்தனை ஜனங்களுக்கும் அவர் வேண்டுதல் பண்றாரு, வேண்டாம் ஆண்டவரே அழிச்சிடாதீங்க, என்ன நீங்க பெரியவனாக்குறது முக்கியம் அல்ல, இந்த ஜனங்களை நீங்கள் கானான் தேசத்துல கொண்டு போய் என்ன செய்யணும், சேர்க்கணும். அந்த வாக்கிலிருந்து நீங்க தவறிடாதீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் உனக்கு யாருக்கு நன்மை செய்வோம்? எவன் மொய் வச்சானா அவனுக்கே மொய் வைப்போம். புரியுதோ? அதான நன்மை. யாரு நமக்கு நன்மை செஞ்சாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம். அப்ப மோசேக்கெல்லாம் நன்மையை செஞ்சாங்க.
அப்போஸ்தலர் 10:38 இப்படி வாசிக்கிறோம். நசரேயனாகிய தேவன் இயேசுவை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பினார். அவர் என்ன இன்னும் எடுக்கிறீங்க? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக. ஆமென், அல்லேலூயா. ஜனங்களுக்கு என்ன செஞ்சாரா? சரி, நன்மை செஞ்ச ஜனங்களை இயேசுவை புகழ்ந்தாங்களா? அவருக்கு என்னென்ன பேர் வச்சாங்க? பேசுனீங்கன்னா 15க்கு முடியும், இல்லைன்னா 10-20க்கு தான் முடியும். பிசாசு பிடிச்சவன், அப்புறம் ஓஜன பிரியன், பைத்தியம் பிடிச்சவன். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த சாப்பாடு சாப்பிடு, நோய் வந்திருக்கா, இந்த குணமாயிக்க. பிரச்சனையா? வா, நான் உனக்கு சுகம் தர்றேன். யாருக்கு நன்மை செஞ்சாருப்பா? லேவியராகமம் 25:35. லேவியராகமம் 25:35. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் 25:35 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். அல்லேலூயா. பரதேசி போலும் தங்க வந்தவனை போலும் அவன் உன்னோடு பிழைப்பானாக. நன்மை செய் சகோதரன். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், நம்ம கூட இருக்கிறவங்க கையெழுத்து போயிட்டாங்க, வருமானம் பண்ண முடியல, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஏதோ பண பிரச்சனை, உணவு பற்றாக்குறை, டிரஸ் இல்லாம கஷ்டப்படுறாங்க, வீட்டினுடைய தேவைகள் சந்திக்கப்படல. நன்மை செய்யறவர்கள் எத்தனை பேர்? ஜனங்களுக்காக நன்மை. முதல் காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். யூதருக்குள்ள பெரியவனா இருக்கிறாருன்னு சொன்னா மொர்தெகாய் இத்தனை காரியத்தை பண்ணனதுனாலதான் கர்த்தர் மொர்தெகாயை பெரியவனாய் வைத்திருந்தான். அல்லேலூயா. எதுவுமே செய்யாத ஆளு கொண்டு என்ன செய்ய முடியாது? பெரியவனா பணிவிட செய்யாத ஆளு கொண்டு ஆமென் ஜனங்களுக்கு அதிபதியை வைக்க மாட்டார், ஊழியக்காரனை வைக்க மாட்டார், நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு, யாராவது கடன் கொடுத்திருப்பீங்க, அந்த கடனை அவனுக்கு திருப்பி அவங்களால திருப்பி கொடுக்க முடியல, காசு இருந்துட்டே கொடுக்காத ஆளு சில ஆள் இருக்கும். அப்படி யாராவது இருந்தாலும் அவங்களை எங்கிட்ட கூட்டிட்டு வாங்க. உண்மையாலுமே காசு கொடுக்க முடியல அவங்களால, அந்த கடனை கேட்காதீங்க, விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நம்ப முடியுதா? நம்ப முடியுமா? நம்ம என்ன பண்ணுவோம்? 10ஆம் தேதி ஆச்சு கொடுக்குறியா இல்லையா? சரி, அவன் 2 நாள் கொடுத்துறோம், 2 நாள் கழிச்சு அவனுக்கு பணம் கிடைக்காது. 12ஆம் தேதி கொடுக்குறியா இல்லையா? இதோட நான் 3 தடவை வீட்டுக்கு வந்துட்டேன், இனி கொடுக்கல. நடக்கிறது பாத்தியா? எனக்கு ஜோதி அக்கா அம்மாவுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆவியான ரொம்ப இடையில இருக்குது. நீங்க எல்லாம் என்ன சும்மா உட்காந்துக்கிறீங்க பின்னாடி? இங்க பாருங்க எவ்வளவு டீலிங். அப்படி எடுத்து கொடுக்கணும்யா வார்த்தைய. நடக்கிறதே வேற. இப்ப நீங்க பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா நடக்கிறது வேற. நெருக்காதீங்க. கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுனா உதவி செய்யுங்க. கர்த்தர் ஏழைக்கு இறங்குகிறவன். கர்த்தர் அவனுக்கு திரும்ப என்ன செய்வாராம்? அடுத்து அந்த ஒரு சம்பவத்தை ஞாபகம். சீரிய படைகள் இஸ்ரவேல் ராணுவத்துக்குள்ள வந்துட்டாங்க. ஒரு 4 குஷ்டரோகி இருந்தாங்க. ஜனங்களுக்கு நன்மை செய்யறதை பத்தி சொல்றேன். அந்த குஷ்டரோகிகள் எத்தனாவது அதிகாரத்தை சொல்லிட்டு இருக்கிற? 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தை சொல்லிட்டு இருக்கு. 2 ராஜாக்களின் புத்தகம் 7வது அதிகாரம். 2 ராஜாக்கள். அக்கா நீங்க எல்லாத்தையும் வாட்சிங் வச்சுங்க, 11 மணி ஆயிருது. அதாவது 3 குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தாங்க. அவர்கள் ஒருவர் நோக்கி நாம் இங்கிருந்து சாக வேண்டியது என்ன அப்படின்னு பட்டணத்துக்குள்ள போவோம் அப்படின்ட்டு அங்க போனா, குஷ்டரோகிகள் உள்ள போக கூடாது, பட்டணத்துக்குள்ள போவோம், நம்ம உயிரோட வச்சா வைக்கிறாங்க, செத்தா சாமா அப்படின்ட்டு போயிட்டான். சீரியருடைய ராணுவத்துக்குள்ள போறாங்க. சீரியருடைய ராணுவத்துக்குள்ள போனா அங்க ஒருத்தரையும் காணோம். உள்ள போய் பார்த்தா ஆமென் அவர்கள் விட்டு சென்றதான உணவுப் பொருட்கள் அந்த ராணுவத்துடைய பாளையம் முழுவதும் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஸ்தோத்திரம், 8வது வசனத்துல அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்த போது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து
அதிலிருந்து வெள்ளியும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள்ள போனாங்க. அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டே ஒளிச்சு வச்சுட்டாங்க. பின்பு அந்த 4 பேரும் ஒருத்தர் பார்த்து சொல்றாங்க, நம்ம செய்யறது நியாயம் இல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். என்ன நற்செய்தி? இந்த சீரிய ராணுவத்துல ஒருத்தனுமே இல்லைன்னு சொல்லி நம்ம போய் நம்ம ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லணும், அவங்க வந்து இங்க கொள்ளையடிக்கணும், வா போலாம். ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு போய் வச்சுட்டான். ரெண்டாவது டைம் என்ன பண்றான்? ஆமென், ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டான். ஆமா ஆமென் சோதரி. இப்ப மூணாவது டைம் நம்ம மட்டும் சாப்பிட்டுக்கிறது நல்லது இல்ல, நம்ம ஜனங்களும் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. யார் அவங்க? பெரிய பெரிய பணக்காரங்களா? பணாசி படிச்சவங்களா? இல்ல நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களா? இல்ல, குஷ்டரோகம் உள்ள வரக்கூடாது. எப்பவுமே நல்லா கவனிச்சு பாருங்க, தாங்களே வறுமையில் இருக்கிறவங்க இன்னொருத்தர் உதவி செஞ்சுட்டு இருப்பான். நிறைய இருக்கிற ஆட்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க? எச்சக்கையில கூட சொல்லுங்க ஜோதிமா, இப்ப மட்டும் சொல்ல மாட்டீங்க. ஆமா, காக்காய். ஏன் அந்த சோறு காக்காய் போயிருமா? என்ன மாதிரி ஐடியா? இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும். நன்மை செஞ்சா நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுங்களா? நீதிமொழிகள் 14:22. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 22. 14:22. தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. அல்லேலூயா. அல்ல, கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நன்மை யோசிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குமா? கிருபை கிடைக்குமா? அடுத்து என்ன கிடைக்கும்? சத்தியம் கிடைக்கும். நன்மை யோசிக்கிறவனுக்கு இந்த ஆசீர்வாதம்னா, நன்மையை செஞ்சா இதை விட பன்மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. வலது கை கொடுப்பது, இடது கை என்ன செய்யக்கூடாது? இதை போய் ஊரெல்லாம் கம்பட்டம் அடிச்சு ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு போட்டா போட்டு அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டி இதா மாதிரி இத்தனை பேருக்கு அண்டா கொடுத்தார், குண்டா கொடுத்தார், தான தர்மம் பண்ணாருன்னு பேரை போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு பிரயோஜனம் ஆண்டவர் சொல்ற, நீ கொடுக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம், அது பரலோகத்தினுடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஏற்ற நேரம் உண்டு, உன் ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல போடு. ஆமென். ஏற்ற காலம் வரும்போது அந்த போட்ட தானியம் ஆகாரம் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்கப்படும். அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை நீ காண்பாய். நம்ம என்ன செய்யணும்? பார்த்துட்டே இருக்கிற நன்மை வருமானம் வராது. எப்படி? இங்க ஜனங்களுக்கு நன்மை செய்யும். நன்மை செஞ்சதுனால கர்த்தர் என்ன பண்ணார்? 3 யோவான் 11வது வசனத்தில் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நன்மை செய்கிற யாரால் உண்டாயிருக்கிறான்? ஆமென். கலாத்தியர் புத்தகம் 6வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள், இருப்போமாக. ஆமென். 9-10 வசனம் வாசிமா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, தளர்ந்து போகாதிருந்தால், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷம், அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் என்ன செய்ய கடவோம்? நன்மை செய்ய கடவோம். அல்லேலூயா. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. எல்லாம் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்துரு கொடுத்துரு. அந்த பாப்பாவை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போயிருங்க. நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதா யாவருக்கும் விசேஷமாக விசுவாசம். நம்ம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் சொல்லுங்க? ஒண்ணுமே செய்ய மாட்டோம். உதவி செஞ்சு நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்? முதல்ல யூதர்கள், இரண்டாவது, மூணாவது, நாலாவது ஒரு காரியம், தன் குலத்தார்கள் எப்படி பேசுறவரா? எப்படி பேசுறவரு? நம்ம எப்படி பேசுறோம்? சமாதானமா இருக்கிற குடும்பத்துல இப்ப நம்ம ட்ரெண்டிங்ல எப்படி சொல்றாங்க? குதூகலமா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு வந்தாங்க. இது வெளிப்படுத்தல் 24:1. போனாலே தான் என்ன பண்ணுது? ஆமா, ஏங்க நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கிறான். மொர்தெகாய் எப்படிப்பட்டவர்? தன் குலத்தாருக்கெல்லாம்
சமாதானம் உண்டாக வார்த்தையில சமாதானம் இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தையில என்ன இருக்கணும்? ஒரு சமாதானம். பேச்சுல சமாதானம். சமாதானம் வந்து நீதியின் கிரியை என்று ஏசாயா 32:17 வாசிக்கும். சமாதானமானது என்ன கிரியை? நீதியின் கிரியை. அல்லேலூயா. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. நமக்கும் பிதாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரா? சமாதானத்தை உண்டு பண்ணார். நம்முடைய மரணத்தின் மூலமாய் நம்முடைய ஆமென் ஊழிய நாட்களிலே அவர் ஆமென் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, பிதாவுக்கும் மனுக்குலத்துக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வேலை அவர் செய்ய வேண்டும். அதனாலதான் அவர் பிறந்த போது சொன்னாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷரில் பிரியம் உண்டாவதாக. நம்ம போற இடத்துல என்ன பண்ணிட்டு வரணும்? சொல்லுங்க சொல்லுங்க. இல்லைன்னா அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகவே கூடாது. முதல்ல வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கிடுறது. நம்ம போய் பேசுறவங்களாட்டா பேசி சமாதானத்தை ஏற்படுத்துற மாதிரி பேசி விஷயம் தெரியாம இதை தூக்கி அதுல போட்டு இதுல போட்டு ஆமென் ஸ்தோத்திரம் அது இருக்கிற பிரச்சனையை ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் வீட்டுக்கு வந்துடும். அப்புறம் அங்க என்ன நடந்துட்டு இருக்கோம்? 3 நாள் கன்வென்ஷன் கூட நடந்துட்டு இருக்கு. அடிக்கடி அவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த கணவனோ மனைவியோ அந்த வீட்டார் என்ன சொல்லுவாங்க? அந்த அக்கா அப்பவே சொல்லுச்சு உன்னை பத்தி. சொல்றாங்களா? அந்த அக்கா உன்னை பத்தி அப்பவே சொல்லுச்சு. நான் தான் கேட்காம போயிட்டு. இப்ப எல்லாத்துக்கும் அந்த அக்கா வருதா? உள்ள சொல்லுங்க, வருதா இல்லையா? எடுத்ததுக்கெல்லாம் யார் வருது? அந்த அக்கா வந்து சொல்லுச்சு. அந்த அக்கா எங்க கிடைச்சு? எந்த அக்கா? அந்த சமாதானம் பேர் என்னது? சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் யாருடைய புத்திரரா? யாருடைய புத்திரர்? சரி, நமக்கும் பிதாவுக்கு யார் சமாதானத்தை ஏற்படுத்தினா? இயேசுப்பா பத்தி பிதாமானவர் ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது என்ன வார்த்தை சொன்னாரு? இவர் என்னுடைய நேசன். ஏன்? நீங்க சமாதானத்தை ஏற்படுத்தினீங்க, அதனால நீர் என்னுடைய புத்திரர். அல்லேலூயா. இவர் என்னுடைய நேசன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, மொர்தெகாய் குறித்த ஒரு 4 காரியத்தை நீங்க பார்த்திருக்கோம். முதல் 3 இப்படி வச்சுக்கங்க. சகோதரருக்கு நான் பிரியமா இருந்தா, ஜனங்களுக்கு நான் நன்மை செய்கிறவனா இருந்தா, சமாதானம் உண்டாக பேசுகிறவனா இருந்தா, நான் என் ஜனத்தாருக்குள்ள பெரியவனா இருப்பேன். யூதருக்குள்ள எப்படி இருப்பாரு? இந்த 3 ஸ்டெப் தான் மொர்தெகாயை மேல கொண்டு போயிடுச்சு. அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. என்னென்ன செய்யணும்? சகோதரர்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? நான் மறுபடியும் சொல்றேன், குறையில்லாத குற்றம் இல்லாத ஆள் உலகத்துல கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் குறைகளும் குற்றங்களும் பலவீனங்களும் இருக்கத்தான் செய்யும். நான் என்னைய பெரியவனா நான் தான் கரெக்ட் நினைச்சா ஒருத்தர். அன்னை தெரசா சொல்றாங்க, குற்றம் பார்த்து கொண்டிருந்தால் அன்பு செலுத்த நேரம் இருக்காது. அவையார் சொன்னாங்களா? குற்றம் பார்க்கின் அவையார் தானே சொன்னாங்க. சரி, ஏதோ ஒரு அவையார் சொன்னா விடு. குற்றம் பார்க்கின் குற்றத்தை பார்த்துட்டு தான் அன்பு செலுத்துறதுக்கு என்ன இருக்காது? நான் இப்படி யோசிப்பேன் எப்பவுமே, என்னுடைய எத்தனையோ பாவங்கள் அவர் மன்னித்திருக்க, உங்களையும் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு நான் மன்னிக்கிறதுக்கு சீக்கிரத்தில் இறங்கி வந்தார். நான் வீம்பு பண்ணா அவரு என்ன செய்ய மாட்டாரு, அவரும் வீம்பு பண்ணுவார். சரி, நானும் மன்னிக்கல போ அப்படின்னு. நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ எழுதுகின்ற சொல்லிக்கலாம்.